ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே இன்றைக்கி நாயை காமிச்சோன்னே என்ன அப்டேட்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. டாகை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அப்டேட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த அப்டேட்டு தான் ப்ரோ. நீங்கள் டாகை பற்றி அப்டேட்டே போட மாட்டீங்களே ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி போடாமல் இருக்கீங்க, ரேபிட்டை மட்டும் பற்றி போடுறீங்களான்னு கேட்கீங்க. அதாவது நமக்கு டாகை பற்றி போட ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம போடாமல் விட்டோம். ஏன்னா வீட்டில் கிடக்கிறது மொத்தமே 3 டாகு தான். அது என்ன செய்யுன்னு சொல்லிட்டு மாற்றி அதையே போட முடியாதுன்னு தான் சொல்லிட்டு நம்ம அதை போடாமல் விட்டுருந்தோம். இப்போவும் நம்ம டாகில் ஒரு டாக் காணோம். வேறு நம்ம ஸ்கூபியை காணோம். அவன் எப்போவும் ரோட்டில் தான் படுத்து கிடப்பான், வாசலில் தான், அந்த இடத்துல தான், வீட்டுக்கு வெளியே தான் படுத்து கிடப்பான். ஒரு 6 நாளாக காணோம் ஆளை. எங்கே போனான்னு தெரில. நம்மள்கிட்டயே வண்டி இல்லை. அப்போ நமக்கு ஒரு 3 நாளாக சுத்தமாக உடம்பு முடியலை, சரியான காய்ச்சல். அது இப்போது சீசன் மாறி வெயில் அடிக்க திடீர்னு மழை பெய்யறதுனால நமக்கு செம்மையாக காய்ச்சல் பிடிச்சிக்கிச்சு. ஆனால் நம்மளும் எதையும் ஒழுங்காக பார்க்கல, மெயின்டைன் பண்ணல. நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் ரொம்ப 3 நாள் கழித்து தான் நானே வந்தேன். 3 நாளைக்கு முன்னால் ஒரு சின்ன நல்ல விஷயம் வீட்டில் நடந்துச்சு. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா உடம்பு சரியில்லை, அதுவும் வீடியோ எடுக்கலை. அதான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சின்ன கெட்ட விஷயம் நடந்துட்டு, அதாவது அப்படியே வீடியோவில் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் ஒரே ஒரு நாளைக்கு காமிச்சோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க சில பேர். ஏன்னா ஒரு 6 மந்த்ஸில் 2 மந்த்ஸுக்கு முன்னால் நம்ம டாக் ஒன்று வந்து இதாக இருந்துச்சு. அதாவது சனையாகிருந்துச்சு. சனைனா குட்டி போடுற அந்த மேட்டிங்கே கரெக்டாக ப்ரீட் ஆகிருந்துச்சு. அது இப்போ குட்டி போட்டிருக்கு, நான் காமிக்கிறேன். நான் அதே என்னால் இப்போ குட்டி காமிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குட்டி இன்னும் கண்ணு திறக்கலை. கண்ணு திறந்ததுக்கு மேலே காமிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் கண்ணை திறக்கலை. உள்ளே குட்டி போட்டிருக்கு. மொத்தம் 7 குட்டி போட்டிருந்துச்சு. அதில் இப்போ தான் ஒரு குட்டி இறந்து போச்சு. அது எதனால் இறந்து போச்சுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த இடுக்கத்தில் போய் குட்டி போட்டதுனால அது வந்து இறந்து போச்சு. அதனால் நம்ம அந்த குட்டியை மட்டும் வெளியே எடுத்து வச்சுருக்கு. நான் 6 குட்டி இருக்குது. நம்ம இப்போது ப்ளேஸ் வேறு எங்கேயா மாற்றலான்னு பார்த்தாலும் நமக்கு வந்து வேறு எங்கேயுமே ப்ளேஸ் வந்து கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக தோட்டமாக, ஏன்னா அங்கிட்டலாம் போட முடியாது, மழை பெஞ்சால் மாட்டிக்கும். பின்னாடி ஷெட்டுகளில் போகலான்னா ரொம்ப மழை பெஞ்சால் தண்ணி வந்து டியூப்லேயே ஏற்று ரிட்டன் வந்துடும் வீட்டுக்குள்ளே. பின்னால் பாத்ரூமில் போடலான்னு பார்த்தாலும் அதே தான். பாத்ரூம் வாட்டருக்கு அதிலே குட்டி உள்ளே வந்துட்டுனா அதுவும் பெரிய சிக்கலாயிரும். அதான் என்ன செய்யன்னு தெரியாமல் அமைதியாக இருந்தது. சரி, ஒரு கண்ணு திறந்தாமல் குட்டி தான் ஆக்டிவாக இருக்கும், நம்ம இடத்த மாற்றிக்கலான்னு யோசித்தோம். அதுக்குள்ளே ஒரு குட்டி தான் டெத் ஆனதுனால சரி இதுக்கு மேலே விட்டா இது வந்து லைக் பட. ஏன்னா என்ற ஆல்ரெடி 2 நாள் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க வீட்டில் இருந்தவங்க, டேய் மாத்திரா அது வந்து இதாகிற போகுது. நானும் வந்து எனக்கும் ஜுரம் இருந்ததுனால நானும் அதை கண்டுக்கல. ஏன்னா நம்மள்கிட்ட ஜுரம் வந்து அதுக்கு பரவிடக்கூடாது. ஏன்னா அதுவும் சின்ன குட்டிங்கிற பட்சத்தில் நம்மள்ட்ட இருக்க எந்த இதுவும் அதுக்கு போயிட்டுனா டப்புன்னு இதாகிருமேன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் தொடாமல் இருந்தேன். இன்றைக்கி தான் குட்டி போட்ட அன்னைக்கு எனக்கு ஒன்றும் என் உடம்புல எதுவும் இல்லை, ஜுரம் இல்லை. அன்றைக்கி பார்த்துக்கிட்டா அதுக்கு அடுத்த நாள் தான் எனக்கு ஜுரம் அடிச்சுது. அதனால் என்னால் சரியாக பார்க்க முடியல. ஏன்னா குட்டி போட்ட அன்றைக்கி நம்மளால் தூக்க முடியாது. ஏன்னா குட்டி போட்ட அன்றைக்கி அதே இடத்துல தான் இருக்கும் எப்போவுமே. எந்த மாடு ஆடு எதுனாலும் குட்டி போட்ட அன்னைக்கு அந்த இடத்துக்கு தான் போகும். நம்ம எவ்வளோ தான் கண்ணுக்குட்டி ஆடு போடுற குட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டாலுமே அது குட்டி போட்ட இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். 2வது தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்த இடத்துக்கு வரும். ஒரு நாள் கழித்து தான் செட் ஆகும். அதனால் அந்த மொதல் நாள் கண்டுக்கலை. குட்டிங்களை மட்டும் எடுத்து தொடச்சி குட்டிங்க இருக்கிற இடத்துல சாக்கு போட்டு விட்டுட்டு அதில் அழகாக பார்த்துக்கிட்டேன். ஆனால் அம்மா ஒரு 3 நாள் எல்லாமே பார்க்க முடியாதனால அது இப்படி இதாகிட்டு. அதான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நம்ம அந்த இடுக்கத்தில் வந்து தாயாலையுமே படுக்க முடியல. ஏன்னா 6 குட்டி இருக்கா. ஒரு குட்டினா வந்து குட்டியை ஒரு வாரமாக வச்சுட்டு படுத்துரும். 6 குட்டி 7 குட்டிங்கும் போது அதெல்லாம் படுக்க முடியல. 7 குட்டிங்கனால அதனால் அது மிதிச்சு அது வந்து ஒரு குட்டி செத்து போச்சு. அதனால் செத்து போச்சா பால் இல்லாமல் செத்து போச்சான்னு தெரில. பால் நல்லா தான் இருக்குது. அது ஏதாவது மாட்டி மூச்சு விடமுன்னே செத்து போயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, அங்கே இருக்க வந்து அப்படியே இங்கிட்ட ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கட்டை இங்கே கொடுத்துட்டு அதில் ஒரு சின்ன கட்டை கொடுத்து இதுக்குள்ளே செட் பண்ண போகிறோம். நான் அந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு சின்ன இது மாதிரி போகுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், கம்பி, அதில் கரெக்டாக ஒரு கட்டை கொடுத்தோன்னா இந்த லென்த் வந்து இந்த பெரிய டாகுக்கு வந்து படுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இதில் வந்து இப்படி படுக்கிறதுக்கும் அந்த இதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நம்ம குட்டியும் ஒரு ஓரமாக இருந்துக்கும், நம்ம கண்ணு முன்னால் இருக்கும். எதாவது மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட எடுத்து விடலாம். அது வந்து நம்மளால் கையை கூட விட முடியல. ஆனால் ரொம்ப முக்கில் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் நம்மளால் சுத்தமாக கையை விட்டு பிடிக்க முடியல.
அதனால தான் இப்போ ஏதோ பாருங்கள் எப்படி அதால் எந்திக்க முடியல பாருங்களேன், ரொம்ப ஒரு இடைஞ்சலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. அதனால தான் அதை கொஞ்சம் சேஃப் பண்ணி இங்கே விட்டுருவோம், மாற்றி விட்ருவோன்னு யோசிச்சிருக்கு. நான் இங்கே தான் மாற்றி குட்டிங்க எல்லா குட்டியும் தூக்கி இங்கே வச்சா என்ன செய்யணும், ஒவ்வொரு குட்டியும் எடுத்துகிட்டு போய் அங்கேயே வச்சுக்குது. அதனால் என்ன செய்ய போகிறோம்னா, இங்கிட்டு எதையோ ஒன்று வச்சு அடைச்சிட்டு அது டோட்டலாக எதையாவது சாக்கு இல்லைனா அட்டை இல்லைனா எதையாவது ஒன்று போட்டு அந்த இடத்த அடைச்சிட்டு அந்த இடத்துக்கு அது போகக்கூடாத மாதிரி லாக் பண்ணணும். ஆனால் அதுலேயும் இன்னொரு சிக்கல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வெளியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை மேகம் தான், ஃபுல்லாக வெயிலே அடிக்கல, ஃபுல்லாக மலை மேகம் அடைச்சிட்டு. இப்போ திடீர்னு மழை பெய்யுதுன்னா ஃபஸ்ட்டு கூலாகிற இடம்னா இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு கூலாகும். ஏதாவது கூலாகிறனா இந்த வெளிப்பக்கம் தான், இப்போது வறண்டா தான் ஃபஸ்ட்டு கூலாகும். ஆனால் இங்கே இந்த அடிக்கிற ஜில்லுன்னு இருக்க காற்று அந்த இடத்துக்கு போகாது, இந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு டப்புன்னு அடிக்கும், ஃபுல் காற்று அடிக்கும் போது. அதனால் ரொம்ப குளிரும் குட்டிங்களுக்கு. அதனாலே குட்டிங்களுக்கு ஏதாவது சளி இல்லைனா ஜுரம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஏதாவது சாக்கு கீக்கு போட்டு நனையாத அளவுக்கு சாக்கு போட்டு கொஞ்சம் ஹீட்டு கொடுக்குற மாதிரி ஏதாவது செட் பண்ண போகிறோம்.